ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பப்பீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வானிலையே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டு பொரிய வைங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற முடியும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, உருளைக்கிழங்கு அதை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்வ் பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.